ஒரு சொல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன். உடனடியாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சொல்லெடுத்து உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது. அந்த சொல் எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கை வந்து அடைகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. பல பேர் தன் ஆயுள் முழுக்க தன் வாழ்வை மாற்றக்கூடிய சொல்லை சந்திக்காமலேயே செத்து போகிறார்கள். சில பேருக்கு வாழ்க்கையினுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைப்பதற்காக அந்த சொல் கிடைத்து விடுகிறது. இந்த சில மணி துளிகளில் என் உதடுகளிலிருந்து நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் உதிர்ந்துவிட வேண்டும் என்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் பேசக்கூடிய இந்த பேச்சு எல்லா பேச்சும் புரிந்துவிட வேண்டும், எல்லோருக்கும் போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற பேராசை எனக்கு இல்லை. இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவருக்கு அது புரிந்து போனால் என் பயணம் வெற்றிகரமாகும் என்பதனை நான் நினைவில் கொள்கிறேன். இது ஒரு மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. நான் பிரார்த்தனையோடு அந்த சிந்தனைகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. நாம் இறக்காமல் உயிரோடு இருக்கிறோம் என்றால் மிகச் சரியான நிலையில் சொற்கள் நமக்கு புரிந்து கொண்டிருக்கின்றன என்று பொருள். நான் தமிழ் படித்தவள். தொல்காப்பியம் இப்படி சொல்கிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நான் இங்கே நிறுத்துகிறேன். எந்த சொல்லுக்கும் பொருள் கிடையாது. எல்லா சொல்லும் ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது, அவ்வளவுதான். அந்த பொருளை குறிக்கக்கூடிய அந்த சொல்லின் மூலமாக அந்த பொருள் நமக்கு புரிந்து போனால் சொல் வெற்றி அடைகிறது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிவிட முடியாதபடிக்கான சொல் தடை நம் வாழ்க்கையில் மண்டி கிடக்கிறது. நான் அப்படி சொல்ல நினைக்கவே இல்லை, நீங்கள் அப்படி புரிந்து கொண்டீர்கள், என் நோக்கம் அது அல்ல என்று பல பேர் தவிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் யோசித்து பார்க்கிறேன், இத்தகைய புத்தக கண்காட்சிகள் எதற்காக? இதோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கின்ற பொழுது இங்கே மண்டபம் அமைத்து சிந்தனையாளர்களை அழைத்து பேசவும் வைக்கிறார்களே, ஏன்? எனக்கு தெரிந்து இந்த இந்திய திருநாட்டில் முதன்மையான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு இத்தகைய புத்தக கண்காட்சிகளும் தான். இதை முன்னெடுத்து இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். மாவட்ட நிர்வாகத்தை நான் நன்றி அறிதலோடு இந்த பொழுதிலே நினைக்கிறேன். யோசித்து பார்த்தால் இது என்னுடைய தஞ்சாவூர் புத்தக கண்காட்சியில் 3வது பேச்சு. 3வது வருடமாக நான் வருகிறேன். ஒரு 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் முதல் நிகழ்ச்சியில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த வளாகத்திலே நிறைய பதாகைகள் போட்டிருந்தார்கள். நான் அதை பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அந்த பதாகையில் எழுதிய ஒரு சொல் என்னை கவர்ந்தது. அந்த வாக்குமூலம் என்னை கவர்ந்தது. அந்த வாக்குமூலத்தில் ஒரு மேனாட்டு அறிஞருடைய பெயர் இருக்கிறது கீழே. யார் சொன்னார்கள் என்று எனக்கு நினைவிற்கு இல்லை. அவர் சொல்லப்பட்ட அந்த விஷயம் எனக்கு நினைவிற்கு இருக்கிறது. அந்த சொல் என் இரத்த நாளங்களில் இன்றைக்கும் ஊடாடி கொண்டிருக்கிறது. அந்த சொல் இதுதான், நீ எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. அதிர்ச்சியா இருக்கா இல்லையா? எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒவ்வொரு புக்கும்? காசு கொடுத்து தானே வாங்குறோம்.
ஆனால் அந்த அறிஞர் சொல்லுகிறார், நீ எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் காசு கொடுத்து வாங்கியதில்லை, நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று எழுதியிருந்தார். இந்த சொல் என்னை ஏதோ ஒன்று செல்கிறது. சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்கின்ற அந்த சொல். ஏன்பா வெறுப்பேத்துறது இதெல்லாம்? இந்த சூடா இருக்கிற டீயை பேசிட்டே இருக்கும்போது குடிக்கிறதா? ஏதோ ஒன்று ஒரு சிந்தனையாக சொல் வந்து சேருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என்று நான் சொன்னேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிறேன், நமக்கு புரிய வேண்டும். பாரதிதான் இந்த சிந்தனையை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு சொல்லை சொல்லுவார். நெருப்பு என்ற அந்த சிந்தனையை அந்த சொல்லினால் குறிப்பிடுவார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. சிந்தனை என்பது எப்படி வந்து சேர்கிறது? அடர்ந்த காடு என்பது என்ன? அந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய பொந்து என்பது என்ன? அதற்குள் வைக்கக்கூடிய நெருப்பு என்பது என்ன என்று வியாக்கியானம் சொல்கிறார்கள். அடர்ந்த காடு என்பது ஏற்கனவே நாம் கற்று வைத்திருக்கக்கூடிய அறியாமை. நல்ல சிந்தனை என்கின்ற நெருப்பு வந்து சேர்கிற பொழுது அந்த காட்டினுடைய அடர்த்தி எரிந்து சாம்பலாகி வெட்ட வெளி தெரிகிறது. ஞானத்தின் வெளிச்சத்திற்காக அந்த பொந்திலே அந்த சிந்தனை என்கின்ற நெருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பைபிள் இப்படி சொல்லுகிறது பெருமக்களே. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் வியந்து போன ஒரு வாசகம் இது. மார்க் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் நிற்கிறேன், எல்லோரிடம்தான் காது இருக்கிறது, எல்லோருக்கும் கேட்கிறது. காது இருக்கின்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோமா என்ன? கண்கள் இருக்கு இல்லையா, அது சென்று பற்றும். காது இருக்குல்ல, அதுல வந்து விழும். கண்களுக்கு மூடி இருக்கு, தேவையில்லைன்னா மூடிக்கலாம். காதுக்கு மூடி கிடையாது. ஆனால் எந்த சொல் என் காதை சேர வேண்டும், எந்த சொல் என் காதில் விழக்கூடாது என்று யார் ஒருவர் திண்மையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். நம்ம கிட்ட இருக்கா இந்த வாய்ப்பு? நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்த்தால் இந்த வாய்ப்பை நாம் இழந்து இருக்கிறோம். சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, விஷம் வாயில விழுந்துருச்சுன்னா முறிவு இருக்குங்க. காதில் விழக்கூடிய விஷத்திற்கு முறிவு இல்லை, சொல்லுக்கு முறிவு கிடையாது. சொல்லாத சொல்லுக்குத்தான் அர்த்தம் உண்டே தவிர நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர, சொல்லிவிட்ட சொல் உங்களுடைய எஜமானன் தான். ஒரு சொல் நம்ம என்ன செய்யும்? நான் யோசித்து பார்க்கிறேன். இப்படி சொல்கிறது தேவாரம். இறைவன் இருக்கிறானே, அவனை சொல் வடிவமாக பார்க்கிறார்கள். சைவ முறையில் சொல் வடிவமாக இறைவனை பார்க்கிறார்கள். சொல் துணை. அவன் யாருக்கு துணை என்றால் சொல்லுக்கு துணையான வேதியன். அவன் வானத்தில் இருக்கக்கூடிய ஜோதி வடிவானவன் என்று தேவாரம் சொல்கிறது. தேவாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை நான் சொல்லுகிறேன். நல்ல சொற்கள் என்பவை ஒரு மனதிலே ஏற்றி வைக்கப்படுகின்ற தீபம். அந்த திருப்பதிகம் இப்படி சொல்கிறது, இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது. திருநாவுக்கரசர் சொல்கிறார், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அதில் ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே என்று பாடுகிறார். நமச்சிவாயம் என்கின்ற அந்த ஒற்றை சொல் ஜோதி வடிவமாக மாறுகின்ற பொழுது அதற்கான சக்தி நிலை கூடுகிறது. இப்படி சொல்கிறேன், வெறும் கயிறு கீழே போட்டு
கருத்து ஏற்றி சொல்லேற்றினால் தாலி, கருத்து ஏற்றி சொல்லேற்றினால் காப்பு. வெறும் சோறு, கருத்து ஏற்றி அதில் சொல் வைத்தால் பிரசாதம். வெறும் ஓசை, அதில் கருத்து ஏற்றி அதை சொல்லாக மாற்றுகின்ற பொழுது மந்திரம். வெறும் பேச்சுதான், கருத்து வைக்கப்பட்ட சொல்லாக அது மாறுகின்ற பொழுது சத்சங்கம். வெறும் கட்டடம் தான், கருத்து ஏற்றுகின்ற சொல் வந்து சேருகின்ற பொழுது அது கோவிலாகிறது, வழிபடுகின்ற இடமாகிறது. கருத்து ஏற்றப்பட்ட சொல் என்பது நம்மில் இருக்கிறதா? நாம் அதில் கவனமாக இருக்கிறோமா? சொல் வடிவமானவனாக இறைவன் இருக்கிறான் என்கிறோமே, இந்த உடலில் இருந்து வெளிப்படுகின்ற எல்லாம் நாற்றம் கொண்டதுதான். மற்றவர்கள் முகத்திலே மலர்ச்சியை வரவழைப்பதற்காக இந்த உடலில் இருந்து வெளிப்படுவது சொல் மட்டும்தான். அந்த சொல்லை கவனமாக வெளிப்படுத்துவது. அதனால் தானே யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே என்று சொல்கிறது திருமந்திரம். நல்ல சொற்களை சொல்லக்கூடிய சூழல் எனக்கு தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல சொற்களை தேடி சொல்ல வேண்டும். நல்ல சொற்களை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு பேச வேண்டும். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த உடல் என்பது அறிவியல் பூர்வமானது. தமிழன் இதற்கு மெயின் பேர் வச்சான் பாருங்க. இந்த உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க, மனசு எல்லாம் சொல்லும். உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது. பசிச்சா அதுக்கு பசிக்கும், தூக்கம் வந்தால் தூங்கிரும், அதால் நிற்க முடியலன்னா படுத்துரும். மெய் அது, உண்மை அது. இந்த உடலுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் விளையாட்டாக கூட தவறான சொற்களை கேலியாக கூட சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொல்லுவது கேலியாகவா கோபமாகவா சிரிப்பாகவா எல்லாம் அதை பார்க்காது. அதற்கு சொல்தான் முக்கியம். சொல்லை வாங்கி வைத்துக்கொண்டு அப்படி ரியாக்ட் பண்ணும். மிகப்பெரிய ரகசியம் இது. நல்ல சொற்களை நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் வருகின்றன. பாசிட்டிவான சொல். நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, எத்தனை பேர் இந்த சொல்லை பயன்படுத்துகிறீர்கள்? இதோ இந்த புத்தக கண்காட்சியில் இன்றில் இருந்து இந்த சொல்லை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க, மேடம் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, வச்சிரவா? ஒன்றும் இல்லைன்னு ஏன் ஆரம்பிச்ச நீ? சரி, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம், மீட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம்ன்ற சொல்ல ஏன் சொன்ன சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை என்று பிரச்சனை என்கின்ற சொல் வருகின்ற பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து சேர்கின்றன. இன்றிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லாம இருக்க கத்துக்கோங்க பார்ப்போம். நோ ப்ராப்ளம். பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் 10ஆம் தேதி, நீங்கெல்லாம் வந்துடணும். நோ ப்ராப்ளம், வந்துடுறேன். உனக்கு என்னையா ப்ராப்ளம்? என் பையனுக்கு கல்யாணம். எதுக்கு இப்போ நோ ப்ராப்ளம்னு ஏன் சொன்ன நீ? சொற்களை கவனமாக பயன்படுத்துவது. சொல் என்ன தெரியுமா செய்யும்? சொல்தானேங்க கவிதை, சொல்தானே பிரார்த்தனை, சொல்தானேங்க வாக்கு, சொல்தானே மரணம், சொல்தானே பிறப்பு. அம்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னா கலாம் சொன்னாருங்க ஒரு சொல். நான் யோசிச்சு பார்க்கிறேன், கலாமை நாம் கொண்டாடுகிறோமே, ஏன் கொண்டாடுகிறோம்? சொல் சுத்தம், சொல்லுல சுத்தம். நம்முடைய பிறந்தவுடன் நாம் அழுவதை, அந்த வினாடி இருக்கல நாம் அழுதோம்ல, அந்த அந்த அழுகைக்கு மட்டுமே சிரித்தவள் அம்மா. அந்த அழுகைக்கு மட்டும்தாங்க அவள் லைஃப்ல சிரிச்சா. நாம் அழுகின்ற எல்லா நேரங்களிலும் அவளும் அழுதாள். ஒரே ஒரு நேரத்தில் தான் சிரிச்சா. அது நம்ம பிறந்த போது அழுந்த அழுகைங்கிறாருங்க அவரு. இது என்னை ஏதோ ஒன்று செய்கிறது. இப்போ சமீபத்தில் பாரதியினுடைய ஒரு பாட்டு என்னை நிறைய நாள் கவலைப்பட வைக்க இருந்தது. பாரதி முத்துமாரி அம்மனுக்காக பாடுகிறான்.
மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி என்றான். துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை என்கிறார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், மனம் வெளுக்கத்துக்கு சாம்பல் இல்லையா? இருக்குங்க. நல்ல சொல் மனதினுடைய அழுக்குகளை அகற்றும். இசை மனதில் அழுக்குகளை அகற்றும். கலை மனிதன் மனதின் அழுக்கை அகற்றும். கவிதை மனதின் அழுக்கை அகற்றும். மனித கழிவுகளை அகற்றுவதற்கான சொல் நம் தமிழ்ல உண்டு. நான் இப்படி சொல்றேன், துணிச்சலா சொல்றேன். இப்போ சமீப காலமா நான் பேசுவதற்காக மட்டுமல்ல, பேச்சை கேட்பதற்காக போய் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்தேன். வித்தியாசமான கூட்டம். அந்த கூட்டத்தில் எம்பி கனிமொழி அம்மா வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருந்தவர் எழுத்தாளர் எஸ் ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன், எஸ்ரா, அவர் உட்கார்ந்திருந்தார். நிறைய கவிஞர்கள் உட்கார்ந்திருக்காங்க. அது என்ன கூட்டம்னா, உலகளாவிய அளவில் ஒரு கவிதை போட்டி நடத்தியிருக்காங்க. குட்டியா 3 சொல்லுல இருக்கணும் கவிதை, குட்டியா ஹைக்கூ. அந்த கவிதை போட்டியை வச்சாங்க. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய். 8000 கவிதை வந்துருச்சு பாருங்க, உலகலாம். அதுல ஜெயபாஸ்கரன் அண்ணன் கவிஞர், அவர் அதுல 350 தேர்ந்தெடுத்திருக்கார். கனிமொழி அம்மா சொன்னாங்க ஜெயபாஸ்கரன் சாரை பார்த்து, 8000 கவிதைகளை படிச்சியும் மயக்கமடையாம இருக்கிறீங்களே அப்படின்னாங்க. தெம்பு வேணுங்க, அத்தனை கவிதைகளை படிச்சோம் தள்ளாடாம இருக்கிறதுக்கு. அதுல 350 கவிதை, 350 கவிதைல இருந்து 50 கவிதை, 50 கவிதை புக்கா போட்டாங்க. அதுல முதல் பரிசு 3 கவிதை. நான் அந்த கவிதை சொல்கிறேன். நடா என்கின்ற ஒருவர் மலேசியாவிலிருந்து எழுதியிருக்காருங்க. நான் இந்த கவிதைகளை சொல்றேன். இந்த சொல் நீங்கள் மறந்து இதிலிருந்து வெளியில் வருவதற்கு குறைந்தபட்சம் 10 வருஷம். மறக்க முடியாதுங்க. கவிதை அதானே செய்யும், மனதை அப்படி புரட்டி போட்டுருங்க. மறுபடியும் அதை சரி பண்றது கஷ்டம். ஆனா சரியாதான் பொருளும். பாருங்க, முதல் கவிதை கேட்கணுமா? புத்தகத்து தலைப்பே அதான். 1 லட்சம் ரூபாய் பரிசு. 3 வரி இல்ல, 2 வரி. வாடியது கொக்கு. புத்தக தலைப்பே அதான். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிந்தவர்கள் யோசித்து கைத்தட்டுவீர்கள், புரிந்துவிட்டால். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். 2வது கவிதை ஏன்னா ஒரு மாதிரி பண்ணிருச்சுங்க அந்த கவிதை. 2வது கவிதை, தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. டாடா. 3வது கவிதை, சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். கனிமொழி அக்காவுக்கு ரொம்ப பிடித்த கவிதை. கடைசி இலை உதிர்ந்ததற்கு பிறகு, கடைசி இலையும் உதிர்ந்ததற்கு பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அந்த தொகுப்புல, பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். எனக்கு மனம் கவ்வுதுங்க போய். இது பாருங்க, அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். நடந்து வருபவன் முன்னே
வழிவிட்டு பறக்கிறது பட்டாம்பூச்சி. குழந்தைகள் இருக்கீங்களா, இளைஞர்கள், பெண்கள் இருக்கிறீங்களா, இந்த கவிதையை மனசுல வண்ணம் மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு. எவ்வளவு பெரிய கடலா இருக்கட்டும், உன்னால் அசைத்து பார்த்து விட முடியும். ஆனா உனக்கு துடுப்பு இருக்குன்னு நம்பணும், அதை அசைக்கணும், அவ்வளவுதான். பெருங்கடலை அசைத்து பார்க்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு. பலே, வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. நான் இனி பார்க்கிறேன். ஊதாங்குழல் இசைக்கும் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கும் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு. காட்சி. நான் இந்த கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது யார் மீதாவது கோபம் வருமா? எனக்கு யார் மீதாவது பொறாமை வருமா? என் மனம் அழுத்தத்தில் இருக்குமா? எதுவும் இல்லையே. இதோ என் பேச்சை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வினாடியில் எது நிகழ்கிறது? அற்புதம் நிகழ்கிறது, தியானம் நிகழ்கிறது. நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையை இதோ உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் வாழ்ந்து விட முடியாத அந்த மணித்துளிகளை எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அற்புதத்தை நிகழ்த்துவது சொல். சொல் அற்புதத்தை நிகழ்த்தும். அந்த சொல்லை பேசக்கூடியவர்களை சரியாக அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. உண்மைதானே? சில வார்த்தைகள், சில விஷயங்கள் நம்முடைய மனதை வேறு பக்கம் நம்மை திருப்பி நம்மை ஆட்கொள்கின்றன. ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தேன். எது வாழ்க்கை, எது வாழ்க்கை? 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் இந்த அந்த விஷயத்தை படிச்சுட்டு ஒரு சொல் சொல்றேன், அது புரிஞ்சிருச்சுன்னா பாருங்க. பல நேரங்களில் நமக்கு சொல் புரியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? உதாரணங்கள் தெரிவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன். யார்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல். மேக்சிமம் முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடந்து சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிரும். அது சொல்றவங்களே அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறான். வாலி கீழே கிடக்கிறாங்க. நான் ஒன்றும் இங்க மந்திர சொற்களை சொல்லிக்கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி. வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சுட்டான். ராமன் வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியாக கிடப்பாங்க. எனக்கா, நானா, அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளவுதான். கீழே விழுந்தவனுக்கு புரியல, எப்படிடா வந்துச்சு இந்த அம்புனா. அவன் சொல்றான், சிவன் அனுப்பி இருக்க முடியாது, விஷ்ணு அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது, யாரா அனுப்புனா? குழம்புறான். வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லிலிருந்து வரலடா. நான் வசைச்சு போனேங்க இன்னைக்கு இந்த சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பார்க்கிறேன், கம்பராமாயணம். வில்லிலிருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு. வில்லினால் துறப்ப அரிது இவ்வெஞ்சரம் என வியக்கும். இது வில்லிலிருந்து வரல, யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப.
கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கி விட்டதுன்னு அழுறாங்க வாலி. நான் யோசித்து பார்க்கிறேன், சொல் சுடுமா? சுடும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்பார் கம்பர். அம்பு வந்துச்சான், ராமன் அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான். பெண்களே கவனம், கவனம். ஐராக்கியக்காரியை கடப்பது எளிது, சொல் நம்மை கொல்லும். நாமும் சொற்களால் கொல்வோம், ஜாகிரதை. நாமக்கல் கவிஞருடைய மனைவி 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார். அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நீங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறார். ஒரே வார்த்தை தாங்க. அவர் அப்போதுலேருந்து வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்னைக்கு ஏதோ வெறுப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தையே கட்டிப்பேன், அவ்வளவுதான். அன்று இரவு நாமக்கல்லாரினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். 4 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க ட்ரெயின்ல இருந்து அருணிமா சின்ஹாவை. 22 வயசு பிள்ளை. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அங்கேயே கிடக்கிறா. கல் எடுத்து நாயை மட்டும் விரட்டிட்டு அடிக்கிறா. அடுத்த ட்ரெயின் வந்து அடிச்சு முதுகு தண்டு எல்லாம் போச்சு. காலையில் 1:30 மணிக்கு கீழே விழுந்தது, நடு இரவு. சாயந்தரம் 5:30 மணிக்கு பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக ஒரு வண்டி வந்து ரெஸ்கியூ பண்ணுது அவளை. யூடியூப்ல போட்டு பாருங்க அருணிமா சின்ஹாவை. அவ சொல்றா, ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. டாக்டர் வந்து சொல்றாங்க, அனிஸ்தீஷியா இல்ல, இப்போ ஆபரேஷன் பண்ணலன்னா ஒரு காலை எடுக்கலாம், அவ நாளைக்கு வெயிட் பண்ணோம்னா 2 காலையும் எடுக்கணும். அவ வாலிபால் பிளேயர். இல்ல மாட்டேன், காலையிலேருந்து கீழே கிடந்தேன், அதை விடவா வலிக்க போது, அறுத்து எடுங்கன்ட்டா. அனிஸ்தீஷியா இல்லாமல் அறுத்து எடுக்கிறாங்க. அன்று இரவெல்லாம் எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்க அவளுக்கு. அடுத்த நாள் 10:30 மணிக்கு அனிஸ்தீஷியா வருது. படுத்து தூங்கிட்டான் 3 நாள். 3 நாள் கழிச்சு அவன் மாமா வரார். அருணிமா எப்படி இருக்கிற? கால் போயிடுச்சு மாமா. ஒரு கால் தானே போச்சு, அதுக்கு மலை ஏறலாமா? சிரிச்சு அழுவுறா. கிண்டல் பண்றியா? இல்ல அருணிமா. அவர் சொன்ன ஒற்றை சொல், இல்ல அருணிமா, மலை ஏறத்துக்கு 2 கால் வேணாம், 1 போதும் சொல்லிட்டு போயிட்டார். அவ கீழே விழுந்தது 2011 மே. அவ எவரெஸ்ட் ஏறினது மார்ச் 2013. ஏறிட்டா. சொல் நம்மை வாழ வைக்கும். தோல்வி தோல்வி என்பது என்ன தெரியுமா குழந்தை? தோத்து போறது இல்ல தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. யார் எழ மறுக்கிறார்களோ அவர்கள்தான் தோல்வி உறுகிறார்களே தவிர தோற்று போகின்றவர்கள் தோல்வி உறுவது இல்லை. இந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. எது நல்ல நட்பு, எது ரசனை? சொற்கள் இருக்கு, சொல் புரிகிறதா? சொல் புரிய வேண்டும் என்றால் ஒன்னும் இல்ல. ராபியத்துல் பஸ்ரியான்னு ஒரு அம்மா இஸ்தான்புல்ல, ரூமி எழுதுறார் இத. ராபியத்துல் பஸ்ரியா என்கின்ற ஒரு அன்னை, ஞானம் பெற்றவள் பெண். வழியில் எப்படி வரா, ஒரு மசூதி உள்ள ஓலம் கேட்குது, ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கார். எவ்வளவு நாட்களாக தட்டுகிறேன், இறைவா கதவை திறக்க மாட்டாயா, கதவை திறக்க மாட்டாயா. 2 நாள் போறாங்க, 3 நாள் போறாங்க, அவர் அழுதுகிட்டே இருக்கார். காத்திருந்து அவர் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லுது, கதவு திறந்துதான் இருக்கிறது, நீதான் வெளியில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுங்க அந்த ஒற்றை சொல்லல. ஞானம் கிடைத்த அந்த நபர் தனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்பதனை ராபியத்துல் பஸ்ரியா கிட்ட நிரூபிச்சு காட்டணுங்கிறதுனால சித்து வேலை செய்கிறார்.
ஞானம் கிடைத்தாலும் எல்லோரும் என்ன ஞானிகளா? என்ன சித்து வேலைகள் செய்யக்கூடிய ஞானிகள் இல்லையா? விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். தண்ணியில நடக்கிறாரு. ராபியத்துல் பஸ்ரி என்ன பண்ணாங்களா, தான் தொழுகிற அந்த துணியை எடுத்து வானத்தில் போட்டு அதில் மேலே போய் உக்காந்துட்டாங்களாம். உக்காந்து கீழே இறங்கி சொன்னாங்களாம், உன்னை விட நல்லா மீன் தண்ணியில் வாழும், என்னை விட வானத்தில் கொசு நன்றாக பறக்கும். இப்படி வித்தை காட்டுவதற்கு பெயர் அல்ல ஞானம். இறைவனை தேடு, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும்னு சொல்லிட்டு போனாங்கன்ட்டு வரலாறு. நாம் எந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்கிறோம்? யாருடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துகின்றன? எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன்ட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன் நான், எதுக்கு எங்க அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்க? ஓ, நான் தைரியமா போய் பேசிட்டு நல்ல வீரமா வரேங்கிறதுனால. நான் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இனிமேல் என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏம்மா, ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமை தானேம்மா. ஏம்மா, அண்ணங்கிட்ட போய் உன்னை பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனுக்கு கோவம் வராது? அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. பெண்ணாக இருப்பது என்பது என் அடையாளம். நான் இன்னொரு ஜெண்டராக மாறுவது அல்ல வெற்றி. என் நிலையிலிருந்து நான் நின்று ஜெயிக்கிறேனா, என்னுடைய கம்பீரத்தோடு நான் இருக்கிறேனா, அந்த சொல்லில் நான் நிற்கிறேனா, அதுதான் சாஸ்டிட்டிங்கிறது. கற்பு என்பது ஒன்றுமில்லை, சொல்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். நான் வள்ளுவேன். ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை. உறுதியா இருந்தனா நீ தான் கற்புக்கரசி.